பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதனுக்கு உண்டாகும் எல்லா தீமைக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது அவனது கவலையே. ஹல்லேலூயா. கவலை என்பது இன்னது என்று குறிப்பிட்டு கூற முடியாது. அது இதற்குத்தான் வரும் என்றும் எந்த காரியத்தையும் சொல்லவும் முடியாது. இது சிறிய குழந்தைகள் முதல் வயதில் பெரியவர்கள் வரை ஒருவரையும் விட்டு வைப்பதும் இல்லை. மனிதனுக்கு வரும் பெரும்பான்மையான நோய்களுக்கு இந்த கவலையே அடிப்படை காரணம் தேவைப்படல. ஏன் மரணமே இந்த கவலையால் தான் அநேகருக்கு சீக்கிரம் சம்பவிக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. தேவப்பிள்ளை, சாதாரணமாகவே நம்மால் செய்ய முடிந்த காரியத்தையும் கவலைப்பட்டால் செய்வது ஒரு பயங்கரமான கடினமாக்கிவிடும். ஒரு மனிதர்களாகட்டும், மனுஷர்களாகட்டும், மருத்துவராகட்டும், வேறு எந்த துறையை சார்ந்தவர்களாகட்டும், எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கவலைப்படாதே என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் அதனை எப்படி நம்ம விட்டு விளக்குவது என்கிற வழிமுறைகளை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இந்த கவலை தினமும் வளரும் என்பது உண்மை. அப்படியே ஒரு கவலை மறைந்து உடனே புதிய கவலை துவங்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லனா, ஒரு சிறுவன் தன் கையில் இருந்த 5 ரூபாயை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றான். கடை அருகே சென்று தன் சட்டை பாக்கெட்டில் பணத்தை தேடின போது பணத்தை காணவில்லை. பல முறை தேடி பார்த்தும் பாக்கெட்டில் பணம் இல்லாததை கண்டு எங்கேயோ தான் தொலைத்து விட்டதை நினைத்து சத்தமாக கதறி அழ ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் அந்த பக்கம் வந்த பெரியவர் ஒருவர் அந்த சிறுவனை அழைத்து, ஏன் அழுகிறாய் தம்பி என்று காரணம் விசாரித்தார். அந்த சிறுவனும் தன்னுடைய அழுகைக்கு காரணத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் பயங்கரமாக அழுது கொண்டே இருந்தான். அவன் மேல் இறக்கப்பட்ட அந்த பெரியவர், கவலைப்படாதே, உனக்கு அந்த பணத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி பணத்தை அந்த சிறுவனிடம் கொடுத்தார். அந்த பணம் 5 ரூபாயை வாங்கி கொண்ட சிறுவன் முன்பை விட சத்தமாக அழுதான். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை என்ன செஞ்சான்? முன்பை விட சத்தமாக அழ தொடங்கினான். அதை எதிர்பார்க்காத அந்த பெரியவர் மறுபடியும் அந்த சிறுவனை அழைத்து, பணத்தை தான் நான் கொடுத்து விட்டேனே, பிறகு ஏன் அழுகிறாய் தம்பி என்று கேட்ட பொழுது அந்த சிறுவன் சொன்னான், ஏற்கனவே நான் தொலைத்த 5 ரூபாயும் இப்ப இது கூட இருந்திருந்தா இப்போ 10 ரூபாய் இருந்திருக்குமே என்று சொல்லி மிகவும் சத்தமாக அழ தொடங்கி இருந்தான். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இந்த பதிலை கேட்ட பெரியவர் இவனை ஒன்றும் சொல்ல முடியாது என்று நினைத்து கடந்து போனார். தேவப்பிள்ளை, இப்படிதான் நம்மையும் கவலை ஆட்கொண்டுள்ளது. இந்த கவலையை நம்மை விட்டு விலக்குவதை குறித்து இயேசு 2 காரியங்களை நமக்கு முன்பாக வைக்கிறார். 1, கவலைப்படுவதனால் உங்கள் சரீரத்தின் அளவில் ஒரு முழத்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. 2, கவலைப்படுவதனால் உங்கள் தலையில் ஒரு முடியை கூட வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது. அப்படியானால் இந்த கவலையை எப்படி மேற்கொள்வது? அதுக்கு வேதம் சொல்லும் பரிகாரம் என்ன தெரியுமா தேவப்பிள்ளைகளே? ஹல்லேலூயா. என்னன்னு கேக்குறீங்களா? ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், எப்படி? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? நம்ம கவலையெல்லாம் ஏசப்பாட்ட மேல, ஏசப்பா என் கவலை எல்லாம் உங்கள்ட்ட தந்துட்டேன், இனி நீங்க பாத்துக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துடணுமா? ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, எனவே நம்முடைய கவலைகளை நாமே சுமந்து கொண்டு தெரியாமல் அவைகள் தோன்றிய மாத்திரத்தில் ஆண்டவர் மேல் இறக்கி வைத்து விட்டு, மெய்யாகவே என் பாடுகளை ஏற்று என் துக்கங்களை இயேசுவே நீர் சுமந்தீர் என்ற வார்த்தையை விசுவாசித்து நம்முடைய ஓட்டத்தை, எப்படி ஏசப்பா நீங்க எனக்குடைய எல்லா பாடுகளின் துக்கத்தையும் எல்லாமே என் கவலை எல்லாம் நீங்களே சுமத்திட்டீங்க என்ற வார்த்தையை விசுவாசித்து நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம் தேவப்பிள்ளைகளே. தேவன் நமக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வார். ஹல்லேலூயா. இனி கவலைகளை மாற்றி விடுதலை தரும் தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். கவலைப்படாமல் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்று தந்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசுவா, சோதரம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் பல கவலைகளால் தாக்கப்பட்டு பல விஷயத்தை யோசித்துக் கொண்டு நிம்மதி இல்லாமல் தவிப்பவர்கள், ஆண்டவரே என்ன செய்வது என்று தெரியாமல் படபடப்புடன் பதறி இருப்பவர்கள், தன்னுடைய பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கும் போதே, ஐயோ என் பிள்ளையை எப்படி வளர்க்க போகிறேன், எப்படி திருமணம் செய்து கொடுக்க போகிறேன், ஐயோ நான் அதற்கு முன்னால் உயிரோடு இருப்பேனா, என் குழந்தை இருப்பார்களா, ஐயோ வயதாகி விட்டது இனி வேலை கிடைக்குமா, ஐயோ வயதாகி விட்டது இனி திருமணம் நடக்குமா, இனி குழந்தை
குழந்தை பிறக்குமா? ஐயோ, அதுபோல திருமணத்திற்கு முன் ஆண்டவர் திருமணத்திற்கு பின்பும் செய்த தவறுகளை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு நாளை என்ன நடக்குமோ என்ற கவலை. ஆண்டவரே, இப்படி என்னென்ன கவலைகளினால் என்னென்ன கவலைகள் எல்லாம் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ அத்தனை பேருக்கு கவலைகள் இருந்து விடுதலை கொடுத்து இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.